வாட் இஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன்? லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றத சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா அதை எப்படி சொல்கிறோம், என்ன மைண்டில் ஓடுது, அதை எப்படி ஃபைன் டியூன் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரன்னிங் ரேஸ் ஓடுறோன்னு வச்சுக்கலாம், ஒரு மேரத்தான் போகிறோன்னு வச்சுக்கலாம். அந்த மேரத்தான் போகும்போது நான் தயங்கி நின்றக்கூடாது, டயர்டாகிடக்கூடாது, இந்த மாதிரி யோசிக்கும்போது மைண்டில் டயர்டாகிற அது ரிலேட்டட் இமேஜஸ் ஓடும். டயர்டாகிற மாதிரி, நடுவில் வெயிட் நிற்கிற மாதிரி, அந்த மாதிரி இமேஜஸ் ஓடும். இதுவே நான் வின் பண்ணணும், நான் ஃபாஸ்ட்டாக போகணும், எல்லாரையும் விட ஃபாஸ்ட்டாக போகணும், எல்லாரையும் விட இல்லைனாலும் நான் லீடிங்கில் போகணும், வின் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த வின்னிங் ரிப்பனை டச் பண்ணுற இமேஜ் மைண்டில் வரலாம். க்ரௌடுக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக போகிற இமேஜ் மைண்டில் வரலாம். நீங்கள் சொல்லலாம், ரெண்டும் ஒன்று தானே, நான் நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிறது ஓகே, நான் ஃபஸ்ட்டு போகணுன்னு நினைக்கிறதும் ஓகே, எல்லாமே ஒன்று தானே அப்படின்னு நினைக்கலாம். பட் இல்லை, நம்ம மைண்டில் என்ன விஷயம் ஓடும், நம்ம ஒரு விஷயத்தை திங்க் பண்ணும்போது பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாசிட்டிவ் இமேஜஸ் ஓடுறது இஸ் அ ப்ளஸ் பாயிண்ட். அது அந்த விஷயம் நடக்கிறதுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணும். பட் சேட்லி நெகட்டிவ் திங்கிங் பண்ணும்போது, நெகட்டிவ் இமேஜஸ் மைண்டில் வரும்போது அது நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் மே பி, எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் பாசிட்டிவ் விஷயத்தை, பாசிட்டிவ் இமேஜஸ் மைண்டில் ஓட விடுறது இஸ் வெரி பவர்ஃபுல் அண்ட் இட் வில் ஹெல்ப் இட் மேனிஃபெஸ்ட். அது நடக்கிறதுக்கு அது உதவும் அப்படின்றது தான் கான்செப்ட்.